1000 பேருக்கு தற்காப்பு கலையை கற்றுக் கொடுக்கும் நீங்கள் இருக்கும் போதே இப்படி ஒரு பிழையா? பதில் சொல்லுங்க குருவே. காலம் பதில் சொல்லும், இனி வரும் கதைகள் சொல்லும். நிறுத்துங்கள். சொல்வதற்கு ஒன்றுமில்லை குருவே என்னிடம். உங்களது கையாளாத தளத்திற்கு நீங்கள் கூறும் காரணமா இது? உங்களிடம் பேசி ஒன்றும் நடக்கப் போவதில்லை. குருவே பேசுங்கள். குருவே பேசுங்கள். வாருங்கள் அரசே, வாருங்கள். என்னை கடைசியாக வழியெடுக்க வந்தவன். குருவே ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? யார் அங்கே? ஏன் இன்னும் மருத்துவரை அழைத்து வரவில்லை? செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு மருத்துவரது நான் வந்த வேலை முடிந்துவிட்டது. நான் செல்லத்தான் வேண்டும். நான் இறந்து போகிறேன். நான் உறங்கத்தான் வேண்டும். குருவே, குருவே, மாதிரிகள் எங்களுக்கு தங்களின் கடைசி உபதேசம் என்னவோ? இன்றைய உணவு மிகவும் சுவையாக இருந்தது. புத்தம் சரணம் கச்சாமி, சர்வம் சரணம் கச்சாமி, புத்தம் சரணம் கச்சாமி. மத்தாயு எங்கேடா இருக்கிறாய்? இங்கேதான் இருக்கிறேன் அரசே. அரசே, நம் குருவுக்கு இப்படியானதை எண்ணி வருத்தம் அடைய வேண்டாம். எல்லாம் சூத்திரதாரியின் திட்டப்படியே நடக்கிறது. நம் தாமும் நம்மை விட்டு பிரிவதாக எண்ண வேண்டாம். அவர் உடலும் உள்ளமும் இங்கேதான் இருக்க போகின்றது. அவர் மனதில் தரும் உறுதி எதிரி நம்மிடமிருந்து விலகி நிற்கச் செய்யும். கவலை வேண்டாம். தற்போது அவரை நலமுடன் எந்தவித சரணமின்றி அனுப்பி வைக்க வேண்டும். அவர் எண்ணப்படி உய்கேவையே மடாதிபதியாக்க வேண்டும். மற்றத்தை நாம் முடிவு செய்வோம். அடே பாதகா, நம்முடைய குரு இங்கிருந்து செல்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தானே கூறினேன். நீ அவரை கொண்டுவிட்டு நாடகம் ஆடுகிறாயா? அரசே, நமது குரு ரவி பயன் அடைந்து விட்டார். அவரை அடக்கம் செய்ய ஏற்பாடு செய்யுங்கள். அப்படியே ஆடாம பாருடா, பார் என்ன செய்து வைத்திருக்கிறாய் என்று. விக்கி, நீ எண்ணுவது சரிதான். அரசே, இங்கு நடந்த சம்பவம் நம் நாட்டின் நலனுக்காக மட்டுமல்ல, முழுக்க முழுக்க என் நலனிற்காக. நான் இருக்கும் போது என்னை வைத்துக் கொண்டே இவனை மடாதிபதியாக இவர் தேர்ந்தெடுத்தார். நெஞ்சு பறிக்கவில்லை. இங்கிருந்தோ வந்தவன் என் நாட்டில் உள்ள மனத்தை ஆள நினைப்பதா? அதற்காகத்தான் திட்டம் திட்டினேன், பாசாங்கு காட்டினேன், இடத்தை ஊட்டினேன். அடே பாதகா, என்ன செய்து விட்டாய்? இவர் யார்? என்னை போன்ற அரச மரபில் வந்தவர். நம் நாட்டை காப்பதற்காக இந்நாட்டிற்கு வந்தார். வந்தவரை இப்படி கொண்டு விட்டாயே. அடே, எல்லாம் ஒரு தேவையா? இல்லை, இந்த பதவிக்காக குருவை கொண்ட நீ துறவி இல்லை. மொத்தம் ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று கூறுகிறது. ஆசைப்பட்ட நீ துறவி இல்லை. நீ பாவி, கொடிய பாவி. உன் கருத்தை அறுத்திருக்கிறேன் பார். அவசரப்பட வேண்டாம் அரசே, அவசரப்பட வேண்டாம். தாங்கள் கொல்ல வேண்டிய ஒரு கைவன் இருக்கிறான். முதலில் அவனை கொன்றுவிட்டு பிறகு என்னை கொள்ள வாருங்கள். அவன் தன் சுயநலத்திற்காக தாமுவை தமிழகத்திலிருந்து வரவழைத்தான், தற்காப்பை கலையை கற்றுக் கொண்டான், மனம் அமைத்து தந்தான், நன்றாக பார்த்துக் கொண்டான். இப்போது தன் சுயநலத்திற்காக என்னை பாவி சுயநலவாதி என்கின்றான்.